60 வயசுக்கு மேலே உங்களோட குடும்பத்துக்கு மாதம் 3000 ரூபா பென்ஷன் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த திட்டத்துடைய பேர் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன். என்னங்க உங்களோட வாயிலே இது நுழையிலையா? அதை ஈஸியாக PMSYM அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ண முடியும், இதில் எவ்வளோ பணம் கட்டணும், எத்தனை வருஷம் கட்டணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் சேர முடியும்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். எவ்வளோ பணம் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 55 ரூபா, அதிகபட்சம் 200 ரூபா. நீங்கள் 55 ரூபா கட்டினீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு 55 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க போட்டு கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 200 ரூபா பே பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து 200 ரூபா பே பண்ணுவாங்க. சரி, யார் வந்து 55 ரூபா கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் 55 ரூபா கட்டினா போதும். ஸோ கவர்மெண்ட் 55 ரூபா போட்டு மொத்தம் 110 ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுருவாங்க. அதுவே நீங்கள் 40 வயசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 200 ரூபா பர் மந்த் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து 200 ரூபா போட்டு மொத்தம் 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சார்ட்டையும் நான் வந்து வச்சுறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 18 வயசில் இருக்கிறவங்க அவங்களுடைய 60வது வயசு வரைக்கும் கட்டணும். அதே மாதிரி 40 வயசில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய 60வது வயசு வரைக்கும் கட்டணும். அதாவது நீங்கள் எந்த வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி 18லேருந்து 40க்குள்ளே உங்களுடைய 60 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த பணத்தை கட்டியாகணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தாவே போதுமானது. இல்லை உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஜன்தன் யோஜனா கணக்கு இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா IFSC கோடோட அக்கௌண்ட் நம்பர் வேணும். அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு ஆதார் நம்பர் இது மட்டுமே இருந்தால் போதும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50-50ங்க. நீங்கள் 50 ரூபா போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டும் 50 ரூபா போடும். நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டும் 100 ரூபா போடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது ஃபார் பென்ஷன் ஸ்கீமில். அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபான்னு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3000 ரூபாய் ஸ்கீமு. ஸோ 3000 ரூபாய் பென்ஷன் ஸ்கீமு. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 55 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 110 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்னா 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிக்கும். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் எப்படி சேர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய CSC மையத்துக்கு போங்க. அங்கே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் இது 3ஐயும் கொண்டு போயிட்டு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஏஜில் சேர போகிறீங்களோ உங்கள் ஸ்கீமுடைய அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40 வயசில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 200 அமௌண்ட் வந்து கையில் ஹேண்ட் கேஷாக நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமேட்டு மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 200 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆட்டோ டெபிட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஒருவேளை நீங்கள் 60 வயசுக்கு உள்ளாரி இறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரை நாமினியோ செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பணமானது போய் சேரும். அதாவது உங்களுடைய ஒய்ஃபுக்கு தான் இந்த பணமானது போகும், வேறு யாருக்கும் இந்த பணம் போகாது. ஒருவேளை நீங்கள் நாமினே செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து இந்த திட்டத்தில் தொடர விரும்பினாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தொடர விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வட்டியோடும் கூடிய அமௌண்ட்டானது உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துடும். ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.